கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்பொடுக்குடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 46ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது இந்த எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நமக்கு எடுத்துவிட்டு தேவனை கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். எனவேதான் ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்மேல் மனதுருகக்கூடிய ஆண்டவர், நம்மீது அக்கறை உள்ள ஆண்டவர், நம்மீது கரிசனை உள்ள ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாய் இருப்போம் என்று சொன்னால் ஒருவனும் ஒரு நாளும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனால் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று என்று சொன்னால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறோமோ அந்த பலவீனத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவர் பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு எழுத்திலும் தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகம் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. எனவே அதிலே பலனை கர்த்தர் நம்ம தருகிறவராய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் பலன் குன்றுகளாய் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய பலத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு துணையாளராய் இருக்கிறார். நம்மோடு கூடவே வருகிற ஆவியானவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியா நம்மை நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியானார் அப்பப்ப வருவார், அப்ப போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நம்மோட கூடவே இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியான கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவேதான் அவர் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை நடத்துகிறவர், நமக்கு துணை செய்கிறவர், நம்மை கஷ்டங்களுக்கு தப்புவிக்கிறவர், நம்மோடு கூடவே இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன கர்த்தருடைய கிரியைகள் காணப்படுகிறது. அவர் நமக்கு அடைக்கலமாக, பலனாக, துணையாக அவர் இருக்கிறார். எனவே நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இயற்கைகள் நமக்கு எதிராய் வருகிற பொழுது, இயற்கையினுடைய சீற்றங்கள் வருகிற பொழுது தேவன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவர் நம்ம எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தப்புவித்து நம்மை நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். இன்னைக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கர்த்தர் உங்களை காத்து வழிநடத்த வல்லமில்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாளராய் இருப்பீராக, பலனாய் இருப்பீராக, அடைக்கலமாய் இருப்பீராக. இந்த நாள் முழுதும் தேவன கர்த்தங்களை காத்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.